பிரதமர் மோடி அமைச்சரவையில் 20 பேர் இலாகா விரைவில் மாற்றம். புதிதாக திமுகவும் இடம்பெற இருப்பதாக தகவல். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவையில சுமார் 20க்கும் மேற்பட்டோர் இலாகா மாற்றம் செய்ய இருப்பதாகவும் புதிதாக திமுகவும் இடம்பெற இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. தமிழ்நாட்டுல விஜய் தலைமையில தாவேக ஆட்சி அமைந்த பிறகு திமுகவோட போக்குல மாற்றம் ஏற்பட்டிருப்பதா சொல்லப்படுது. தொகுதி மறுவரையறை மசோதாவை கடுமையாக எதிர்த்த திமுக இப்போ அதற்கு ஆதரவு கொடுக்க சில நிபந்தனைகளை விதிச்சிருக்கு. மேலும் டெல்லியில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனான ஆலோசனை கூட்டத்துல திமுக எம்பி கனிமொழி கருணாநிதி கலந்தும் கொண்டிருந்தாங்க. மாநிலங்களவை எம்பியான கனிமொழி சோமுவும் அரசியல்ல நிரந்தர எதிரிகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதையடுத்து சமூக வலைதளங்களிலும் திமுக பாஜக நெருக்கம் பற்றிய செய்திகள் விமர்சனங்களோட வெளியாகி வருது. இதன் மீதான ஒரு கேள்விக்கு மக்களவை எம்பியான கனிமொழி பாஜகவுடன் எந்த கூட்டணியும் இல்லை என பதிலளித்திருந்தார். இருந்தாலும் திமுக பாஜக உறவு தொடர்பான பேச்சுக்கள் அடங்கிய பாடே இல்லை. இப்போ வட மாநில நாளேடுகளும் இது சம்பந்தமா செய்தி வெளியிட தொடங்கியிருக்காங்க. குறிப்பா பிரதமர் மோடி பெரிய அளவுல மாற்றம் செய்யும் அமைச்சரவையில திமுகவும் இடம்பெற இருப்பதா குறிப்பிடப்பட்டிருக்கு. இது குறித்து இந்து தமிழ் திசை நாளேடு கிட்ட திமுக எம்பிகள் வட்டாரம் சொல்லும் போது காங்கிரஸ் உடனான உறவு முறிஞ்சிருக்கிறதால திமுகவுக்கு ஒரு தேசிய கட்சியோட நட்பு அவசியமாகுது. அப்பதான் தமிழ்நாட்டுல ஆளும் தாவேகாவை சமாளிக்கவே முடியும். இதனால் பாஜகவுடன் நட்பை ஏற்படுத்தும் முயற்சி ஒருபுறம் இருந்தாலும் அதன் அமைச்சரவையில் இணைவோமா என தெரியவில்லை. கட்சி தலைமைதான் இது சம்பந்தமாக இறுதி முடிவை எடுக்கும் என்று அவர்கள் தெரிவித்தனர். இதனிடையே பிரதமர் மோடி 20க்கும் மேற்பட்ட அமைச்சர்களோட இலாகாக்களை மாற்ற விரும்புறதா தெரியுது. சிலரோட பணிச்சுமையை குறைக்கவும், சிலருக்கு புதிய மற்றும் கூடுதல் பொறுப்புகளை வழங்கவும், சிலரை விடுவிச்சு மீண்டும் கட்சி பணிக்கு அனுப்பவும் வாய்ப்பிருக்கு. இந்த நிலையில திமுக என்ன செய்ய போகிறது என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்துல உருவாகி இருக்கு.